Yes. So let me share my screen. ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கான்னு மட்டும் சொல்லுங்க. ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா எல்லாருக்கும்? Yes, visible. Visible இருக்கு. Okay, fine. So, how are you all? How is your preparation for TN set? Good ma'am. லைன்ல இருக்கிறீங்களா? Good ma'am. Yes, good. Okay. What about others? எல்லாரும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க? Okay. So I hope you all are doing well. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம செட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்தியன் ரைட்டிங் பார்க்க போகிறோம். மேஜராக நம்ம நாவல்ஸ் அண்ட் போயட்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா பிஜி சிலபஸ் எல்லாமே அனலைஸ் பண்ணி நான் இந்த டாபிக்ஸ் எல்லாமே சூஸ் பண்ணியிருக்கிறேன். என்னென்ன நாவல்ஸ், என்னென்ன போயம்ஸ் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் வேரியஸ் டிஆர்பி எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா, பிஜி டிஆர்பி, பாலி டிஆர்பி. ஸோ அந்த எக்ஸாம்ஸோட சிலபஸையுமே அனலைஸ் பண்ணி நான் வந்துட்டு உங்களுக்கு இன்னைக்கு நாவல்ஸ் அண்ட் போயம்ஸ் வந்து இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கிறேன். ஸோ ஐ ஹோப் திஸ் செஷன் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் எக்ஸாம். ஓகே, வாய்ஸ் கிளியர் தானே? வாய்ஸ்ல ஏதாவது இன்டரப்ஷன்ஸ் இருக்குதா? கிளியர் மேம். Clear. யா, ஓகே. ஸோ எல்லாருமே இன்ட்ராக்டிவா ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், எனக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் வில் ஸ்டார்ட் டுடே செஷன் வித் கொஷின்ஸ். ஓகேவா? நான் இன்னைக்கு என்னென்ன ரைட்டர்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கிறேனோ அவங்க கிட்ட இருந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் எடுத்திருக்கிறேன். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினா நான் ரீட் பண்றேன். ட்ரை டு ஆன்சர். ஓகேவா? ஆஃப்டர் தட் நம்ம செஷனுக்குள்ள போகலாம். ஆர் யூ ஆல் ரெடி? Yes ma'am. Ready ma'am. Yes. Super. Okay. So first question, who is the author of Hullabaloo in the Goa Orchard? வாய்ஸ்ல ஆன்சர் பண்ணுங்க. எனி ஐடியா? அனிதா சாட் பாக்ஸ்ல தேசிங். யாரும் ஆன்சர் பண்ணிருந்தா பாதி ஆன்சர் கரெக்ட், பாதி ஆன்சர் ராங். கெஸ் பண்ணுங்க இன்னும் கொஞ்சம். தேசாய் அப்படிங்கிறது கரெக்ட். கிரண் தேசாய். சூப்பர், கிரண் தேசாய். வெரி குட், வெரி குட். ஸோ கிரண் தேசாயோட ஃபர்ஸ்ட் நாவல் தான் இந்த ஒர்க், ஹுல்லபிலோ இந்த கோவா ஆர்ச்சர்ட். ஓகேவா? உங்களுக்கு செட் எக்ஸாம்ல வந்துட்டு இப்போ நான் இங்க கொடுத்துருக்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஹூ இஸ் த ஆத்தர், அந்த மாதிரி தான் நிறைய கொஸ்டின்ஸ் இதுக்கு முன்னாடி 2018, 17 இல்ல 2018 நான் பார்த்த வரை இந்த மாதிரி தான் இருந்தது. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து கிரண் தேசா இஸ் த ஆன்சர் ஃபார் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, செகண்ட் கொஸ்டின், ஹூ ரோட் ஐபிஸ் ட்ரிலஜி? அமிதோ கோஷ். அமிதா கோஷ். வெரி குட். ஸோ அந்த ட்ரிலஜில என்னெல்லாம் வரும் ஐபிஸ் ட்ரிலஜில? Sea of Poppies, River of Smoke, Sea of Flood of Fire. வெரி குட், சூப்பர். ஸோ தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க, தெரிஞ்சவங்க அகெயின் ஒரு ரீகால் பண்ண மாதிரி இருக்கும் உங்களுக்கு எக்ஸாம்க்கு. ஓகேவா? ஸோ ஐபிஸ் ட்ரிலஜி அமிதவ் கோஷோடது. அண்ட் ஹூ ரோட் த பெரிஷபிள் எம்பையர்? இது ஒரு பிஒய்க்யூ. Very important book if we want to learn Indian writing. The Perishable Empire. Any idea? Shall I tell the answer? எஸ் மேம். Okay. மீனாட்சி. எஸ், மீனாட்சி முகர்ஜி. ஓகேவா? ஸோ அவங்களோட ஒர்க் தான் த பெரிஷபிள் எம்பையர். இதுவுமே செட் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். ஹூ ரோட் த பெரிஷபிள் எம்பையர்? மீனாட்சி முகர்ஜி. ஓகேவா? ஸோ இந்தியன் ரைட்டிங் பத்தின நிறைய யூஸ்ஃபுல் பாயிண்ட்ஸ் நம்ம இந்த புக்ல இருந்து நம்ம எடுக்க முடியும். ஓகே, அண்ட் ஃபோர்த் ஒன், ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த நாவல் கிரிமஸ்?
கிரிஷ் கர்ணா இல்ல சல்மான் ரஷ்டி. யா சூப்பர், சல்மான் ரஷ்டி. ஓகேவா? ஸோ அவரோட ஃபர்ஸ்ட் நாவல் தான் இந்த கிரிமஸ். ஓகேவா? அண்ட் ஃபிஃப்த் கொஸ்டின், ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த நேம் சேக்? ஜும்பா லஹரி. சூப்பர், ஜும்பா லஹரி. ஓகேவா? அண்ட் சிக்ஸ்த் கொஸ்டின், விச் ரைட்டர் ஹாஸ் ஒன் த புக்கர் பிரைஸ் இன் 1971 அண்ட் நோபல் பிரைஸ் இன் 2001? விஎஸ் நேபாள். சூப்பர் சூப்பர், எக்ஸலண்ட். விஎஸ் நேபாள் தான் புக்கர் பிரைஸ் 1971ல வின் பண்ணியிருப்பாரு. நோபல் பிரைஸ் 2001ல வின் பண்ணியிருப்பாங்க. எந்த ஒர்க்குக்கு புக்கர் பிரைஸ் வாங்கியிருப்பாங்க? In a free state. எஸ், வெரி குட் வெரி குட் வெரி குட். இன் எ ஃப்ரீ ஸ்டேட்காக வாங்கியிருப்பாங்க. ஓகே. அண்ட் ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த அல்ஜீப்ரா ஆஃப் இன்ஃபினிட் ஜஸ்டிஸ்? அருந்ததி ராய். சூப்பர், வெரி குட், அருந்ததி ராய். ஓகேவா? அண்ட் ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் வின்னர் ஆஃப் சாகித்ய அகாடமி அவார்ட் இன் 1960? ஆர்கே நாராயண். வெரி குட், சூப்பர் சூப்பர் சூப்பர், ஆர்கே நாராயண். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சாகித்ய அகாடமி அவார்ட் வந்துட்டு ஆர்கே நாராயணுக்கு தான், அவர் தான் வாங்கியிருப்பாரு. என்ன ஒர்க்காக வாங்கியிருப்பாரு? கைடு. சூப்பர், த கைடுக்காக வாங்கியிருப்பாரு. ஓகே. ஹூ ஹாஸ் ஒன் த சாகித்ய அகாடமி அவார்ட் 1971? முல்க்ராஜ் ஆனந்த். எஸ், வெரி குட் வெரி குட் வெரி குட், முல்க்ராஜ் ஆனந்த். ஓகேவா? ஸோ அவருடைய மார்னிங் ஃபேஸ்க்காக 1971ல சாகித்ய அகாடமி அவார்ட் வாங்கியிருப்பாரு. அண்ட் த லாஸ்ட் கொஸ்டின், ஹூஸ் செகண்ட் நாவல் இஸ் த சர்பெண்ட் அண்ட் தி ரோப்? Rajarao. ராஜாராவ். வெரி குட், ராஜாராவோட நாவல் தான் த சர்பெண்ட் அண்ட் தி ரோப், அவரோட செகண்ட் நாவல். ஓகே, ரைட். ஸோ ஹோப் திஸ் கொஸ்டின்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஸோ இந்த ரைட்டர்ஸை தான் ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியன் நாவலிஸ்ட்ல நம்ம பார்க்க போறோம். ஆஃப்டர் தட் வில் மூவ் ஆன் டு போயட்ஸ். ஓகே, ரைட். ஸோ இங்கதான் நான் கொடுத்துருக்கிறேன் என்னென்ன நாவல்ஸ் அண்ட் ரைட்டர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ திஸ் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு சி. இதை தாண்டி செட் எக்ஸாம்க்கு இன்னுமே ஒரு சில நாவல்ஸ் முக்கியமானது இருக்கு. நான் இந்த ரைட்டர்ஸ் சொல்லும் போது ஐ வில் டெல் யூ தட் நீங்க இந்த செஷன் முடிஞ்சதும் இவங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே ஒரு நீங்க விக்கிபீடியால பார்த்து ரீட் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இனஃப். ஓகே, ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் லாஸ் பை கிரண் தேசாய். ஓகே, ஸோ 2006ல இந்த நாவல் பப்ளிஷ் ஆயிருக்குது. ஸோ கிரண் தேசாயோட செகண்ட் நாவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அண்ட் இந்த ஒர்க்குக்காக அவங்க புக்கர் பிரைஸ் த சேம் இயர்ல வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் இவங்களோட ஃபர்ஸ்ட் நாவல் என்னன்னு பார்த்தோம். கிரண் தேசாயோட ஃபர்ஸ்ட் நாவல் எஸ், வெரி குட், ஹலபுலா இந்த கோவா ஆர்ச்சர்ட். சூப்பர். ஓகே, ஸோ இவங்களோட செகண்ட் நாவல் வந்துட்டு த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் லாஸ். ஓகேவா? இதோட செட்டிங் பாத்தீங்கன்னா காலிம்பாங் அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஓகேவா? ஹிஸ்டாரிக்கல் பேக்ராப் வந்துட்டு கோர்காலாண்ட் மூவ்மெண்ட். அண்ட் இதுல உள்ள மேஜர் கேரக்டர்ஸ் பார்த்தோம்னா பிஜு அண்ட் சாய். ஸோ இதுல ஸ்டோரி வந்துட்டு ரெண்டு இடத்துக்கும் ஷிஃப்ட் ஆகி நடக்கிற மாதிரி இருக்கும். காலிம்பாங்லயும் யூஎஸ்லயும் ஷிஃப்ட் ஆகி நடக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ பிஜு வந்துட்டு யூஎஸ்ஏல இருப்பாரு. அவருக்கு ஒரு ஸ்டேபிளான ஜாப் அப்படிங்கிறது இருக்காது. அண்ட் அவர் ஒரு இல்லீகல் இமிகிரண்டா தான் அங்க இருப்பாரு. சரி, அதே மாதிரி சாய் வந்துட்டு காலிம்பாங்ல இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் சாய். ஓகேவா? அண்ட் இந்த நாவல்ல நம்ம ஆத்தர் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா அபவுட் த ஐடென்டிட்டி, டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் த இன்டிசால்வபிள் பாண்ட்ஸ் ஆஃப் ஃபேமிலி. ஓகேவா? ஸோ ஒன் லைன்ல நான் இதுல என்ன இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். நம்ம நாவலோட சம்மரி ஒவ்வொரு ஸ்டோரிக்கும் பார்த்தோம் அப்படின்னா இட் வில் டேக் மச் டைம். ஓகேவா? நமக்கு செட் எக்ஸாம்க்கு எது இம்பார்ட்டன்ட்டோ அதை மட்டும்தான் நான் கொடுத்துருக்கிறேன். இம்பார்ட்டன்ட் கோட் கொடுத்துருக்கிறேன். ஸோ ஜஸ்ட் ரீட் தட். த ப்ரெசன்ட் சேஞ்சஸ் தி பாஸ்ட், லுக்கிங் பேக் யூ டு நாட் ஃபைண்ட் வாட் யூ லெஃப்ட் பிஹைண்ட். ஓகேவா? ஸோ நெட் எக்ஸாம்லயும் சரி, இதுக்கு முன்னாடி உள்ள செட்லயும் சரி,
இந்த மாதிரி கோட்ஸ் கொடுத்துட்டு இது எந்த ஒர்க் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து நீங்க நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஆர் ஏதாவது க்ளூ வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போற எல்லா ஒர்க்ஸுமே நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கிறேன். ஸோ இட் வில் பி ஹைலி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. அண்ட் ஓப்பனிங் லைன் பாருங்க. ஆல் டே த கலர்ஸ் ஹட் பீன் தோஸ் ஆஃப் டஸ்க் மிஸ்ட் மூவிங் லைக் எ வாட்டர் கிரீச்சர். ஸோ இப்படிதான் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் லாஸ் வந்துட்டு ஓப்பன் ஆகுது. ஓகேவா? ஸோ இதுல யூ ஷுட் ரிமெம்பர் த செட்டிங் Kalimpong and the United States and the historical backdrop வந்துட்டு Gorkhaland movement. ஓகேவா? அண்ட் ஆத்தரோட நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரண் தேசாய், இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் லாஸ். ஓகே ரைட். ஷால் வி மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட்? இது கிளியரா எல்லாருக்கும்? எஸ் மேம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு த ஷேடோ லைன்ஸ் பார்க்க போறோம். அமிதாவ் கோஷோட நாவல் 1988ல பப்ளிஷ் ஆயிருக்குது. இதுல வந்துட்டு 2 பார்ட்ஸ் இருக்குது. ஒன்னு வந்துட்டு கோயிங் அவே, இன்னொன்னு வந்துட்டு கம்மிங் ஹோம். ஓகேவா? கோயிங் அவே அண்ட் கம்மிங் ஹோம். அண்ட் இதுக்காக அவர் வந்துட்டு 1989ல சாகித்ய அகாடமி அவார்ட் வந்துட்டு வின் பண்ணியிருக்காரு. ஓகேவா? அண்ட் இதோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ட்ராப் பார்த்தோம்னா ஸ்வதேசி மூவ்மெண்ட், செகண்ட் வேர்ல்டு வார், அப்புறம் பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா, கம்யூனல் ரயாட்ஸ், இது எல்லாமே பேக்ட்ராப்பா இருக்குது. அண்ட் இதை டிரான்ஸ்லேட் பண்ணது யாருங்கிறதும் இம்பார்ட்டன்ட். ஷாலினி தாப்பிவாலா இன்டு குஜராத்தி in 1998. ஓகேவா? ஸோ இந்த நேம்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த ஷேடோ லைன்ஸ் பார்த்தீங்கன்னா 1988ல அமிதாவ் கோஷ் வந்து நாவலா பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு, நாவல். அண்ட் இதோட செகண்ட் வெர்ஷன் பாத்தீங்கன்னா த ஷேடோ லைன்ஸ் எஜுகேஷனல் எடிஷன். அதாவது யூனிவர்சிட்டியில படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து இன்னும் இன்டெப்தா இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்றதுக்காண்டி இந்த எடிஷனை அவர் பப்ளிஷ் பண்றாரு. இதுல நம்ம என்ன பாக்குறோம்னா நாவலோட சேர்த்து 4 எஸ்ஸேஸையும் ஆட் பண்றாரு. ஓகேவா? அந்த எஸ்ஸேஸ் வந்து ஒவ்வொரு ரைட்டர்ஸ் எழுதி இருக்கிறாங்க. ஓகே, அதுதான் நான் கீழே கொடுத்துருக்கிறேன். மேப்ஸ் அண்ட் மிரர்ஸ், கோஆர்டினேட்ஸ் ஆஃப் மீனிங் இன் த ஷேடோ லைன்ஸ் பை மீனாட்சி முகர்ஜி. Separation anxiety, growing up international in shadow lines, Suvir Kaul. The division of experience in the shadow lines, Rajeshwari Sundararajan. A reading of the shadow lines, A.N. Kaul. ஓகேவா? உங்களுக்கு இந்த எஸ்ஏஸ்ல இருந்து வருமானு தெரியாது, பட் ஸ்டில் மேபி கேட்டா நம்ம ஆன்சர் பண்ண தெரியணும்ல. ஸோ அதுக்காக ஐ ஹவ் இன்க்ளூடட் திஸ். ஸோ இதுதான் இந்த நாவலோட செகண்ட் வெர்ஷன். ஓகேவா? ரைட். அண்ட் சாகித்ய அகாடமி வாங்கின இயர் பார்த்துக்கோங்க 1989. அண்ட் அமிதாவ் கோஷ் எப்ப ஞான்பீத் அவார்ட் வின் பண்ணியிருப்பாரு? 2008. எஸ், வெரி குட். 2018. ஓகே, சூப்பர். அண்ட் அவரோட அந்த ட்ரிலஜியை அவருக்கு ரீகால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? எபிஸ் ட்ரிலஜி பார்த்தோம் இல்லையா? அண்ட் அது மட்டும் இல்லாம அவரு கேல்கட்டா குரோமோசோம் எழுதியிருப்பாரு, த கிளாஸ் பேலஸ் எழுதியிருப்பாரு. ஓகேவா? ஸோ ஒரு கொஞ்சம் நாவல்ஸ் தான் இருக்கும் அமிதாவ் கோஷோடது. நம்மளோட ட்ரெஷர் ஹவுஸ் புக் உங்ககிட்ட இருந்தா அதுல வந்து அவரோட ஒர்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் ரீட் தட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நாவல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒய்ஃப் நாவல் பை பாரதி முகர்ஜி 1975ல இது பப்ளிஷ் ஆயிருக்குது. இது வந்து உங்களோட செகண்ட் நாவல். ஓகேவா? இதுல வரக்கூடிய கேரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா டிம்பிள் தாஸ் குப்தா அண்ட் அமித் பாசு. ஸோ இவங்களோட ஒரு அன்ஹாப்பி மேரேஜ் லைஃப் பத்தின ஒரு ஸ்டோரி தான் வந்துட்டு இந்த ஒய்ஃப் அப்படிங்கிற இந்த ஸ்டோரி. ஓகேவா? ஸோ ஒரு யங் பெங்காலி உமன் டிம்பிள் தாஸ் குப்தா அப்படிங்கிறவங்க, அவங்க ஃபேமிலி வந்து இவங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அவங்க கல்கட்டால இருந்து இப்போ நியூயார்க்கு போறாங்க. ஸோ அவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் இடையில வந்துட்டு செட் ஆகல. ஓகேவா? ஸோ முதல்ல பிகினிங்ல ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போறாங்க, பட் ஸ்டில் அவங்களால அந்த லைஃபை கண்டினியூ பண்ண முடியல. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு த ஒய்ஃப். அண்ட் இதோட ஓப்பனிங் லைன் கொடுத்துருக்கிறேன். அந்த ப்ரொட்டகனிஸ்ட் நேம்ல இருந்தே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு ரிமெம்பர். டிம்பிள் தாஸ் குப்தா had set her heart on marrying a neurosurgeon, but her father was looking for engineers in the matrimonial acts. ஸோ இப்படிதான் இந்த நாவல் வந்துட்டு ஓப்பன் ஆகுது. ஓகே, ஸோ இதுல ப்ரொட்டகனிஸ்ட் நேம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டிம்பிள் தாஸ் குப்தா, அமித் பாசு. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா மிட் நைட் சில்ட்ரன், வெரி ஃபேமஸ் நாவல். எல்லாருக்குமே இந்த நாவல் எல்லாருமே கண்டிப்பா படிச்சிருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும். சல்மான் ரஷ்டியோடது 1981ல பப்ளிஷ் ஆயிருக்கு. அண்ட் இந்த சல்மான் ரஷ்டியோட செகண்ட் நாவல் வந்துட்டு இந்த மிட் நைட் சில்ட்ரன். அப்போ ஃபர்ஸ்ட் நாவல் எதுன்னு பார்த்தோம்? வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் நாவல்? Grimace. யா, வெரி குட், கிரிமஸ். ஓகேவா? ஸோ கிரிமஸ் ஃபர்ஸ்ட் நாவல், மிட் நைட் சில்ட்ரன் செகண்ட் நாவல். அண்ட் இதோட ப்ரொட்டகனிஸ்ட் பாத்தீங்கன்னா சலீம் ஷினாய். ஓகேவா?
ஸோ சலீம் ஷினாய் தான் ப்ரொட்டகனிஸ்ட். அண்ட் இந்த நாவலில் வந்துட்டு நம்ம போஸ்ட் கலோனியல், போஸ்ட் மாடர்ன் அண்ட் பர்டிகுலராக மேஜிக்கல் ரியலிசம், ஓகேவா, இந்த 3 கேட்டகரியிலையுமே இந்த நாவலை நம்ம கொண்டு வர முடியும். எல்லா எக்ஸாம்ஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலும், கேட் எக்ஸாம், நெட் எக்ஸாம் எடுத்துக்கிட்டீங்கனாலும் மேஜிக்கல் ரியலிசம்ல இருந்து டெஃபினட்டா ஒரு கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஓகேவா. கேப்ரியல் கர்சியா மார்கெஸோட எந்த ஒர்க் மேஜிக்கல் ரியலிசம் ரிலேட்டட் ஆனது? 100 years of solitude. எஸ், சூப்பர் சூப்பர். 100 years of solitude, ஓகேவா. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் இதுல பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் 1947, ஸோ அந்த டைம் பிறந்த அந்த சில்ட்ரன், அவங்களுக்கு இருக்கிற அந்த பவர்ஸ், அது ரிலேட்டடா தான் இது இருக்கும். அண்ட் இதுல நீங்க நோட் டவுன் பண்ண வேண்டியது என்னன்னா, நான் இங்க ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன் இல்லையா, சல்மான் ரஷ்டி புக்கர் பிரைஸ் வாங்கின இயர் 1981 அண்ட் புக்கர் ஆஃப் புக்கர் இந்த ஒர்க்குக்காக வாங்கின இயர் 1993, பெஸ்ட் ஆஃப் தி புக்கர்னு வாங்கினது 2008, ஓகேவா. ஸோ இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஓப்பனிங் லைன் கொடுத்துருக்கிறேன். ஐ வாஸ் born in the city of Bombay once upon a time, no that won't do, there is no getting away from the date. I was born in Dr. Narlika's nursing home on August 15th 1947, ஓகேவா. ஸோ இப்படிதான் இது ஓப்பன் ஆகுது. So this is a very important work and very familiar work to everyone, right? And next பார்க்குறது வந்துட்டு இன்டர்பிரிட்டர் ஆஃப் மேலடிஸ். ஸோ இது ஜும்பா லஹரியோடது. இவங்க வந்துட்டு அமெரிக்கன் ஆத்தர் ஆஃப் இந்தியன் ஆரிஜின். இது பப்ளிஷ் ஆன இயரும் வந்துட்டு 1999. புலிட்சர் பிரைஸ் ஃபார் ஃபிக்ஷன் வின் பண்ணியிருக்குது. இந்த நாவலில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, இது வந்துட்டு 9 ஷார்ட் ஸ்டோரிஸோட கலெக்ஷன் தான் இந்த இன்டர்பிரிட்டர் ஆஃப் மேலடிஸ், ஓகேவா. ஸோ விக்கிபீடியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதனுடைய 9 ஷார்ட் ஸ்டோரிஸோட டைட்டில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. அதில் இந்த இன்டர்பிரிட்டர் ஆஃப் மேலடிஸ் அப்படிங்கிற டைட்டிலில் 3rd ஸ்டோரி வந்துட்டு இதுதான் இருக்கும், இன்டர்பிரிட்டர் ஆஃப் மேலடிஸ் அப்படின்ட்டு. அண்ட் இதில் வந்து கேரக்டர்ஸ் கொடுத்துருக்குறேன். மிஸ்டர் கபாசி, மிஸ்ஸஸ் மீனா தாஸ், ஒவ்வொரு ஸ்டோரியிலையும் வேற வேற கேரக்டர்ஸும் வருவாங்க, ஓகேவா. அண்ட் இதுல வந்து நம்ம என்ன தீம் பாக்குறோம் அப்படின்னா, அபவுட் த லைவ்ஸ் ஆஃப் இந்தியன்ஸ் அண்ட் இந்தியன் அமெரிக்கன்ஸ், ஓகேவா. ஸோ அவங்க இந்தியனா இருக்கும்போது அவங்க ரூட்டை மிஸ் பண்ணிட்டு ஒரு நியூ வேர்ல்டுக்குள்ள போற மாதிரி அங்க போய் அவங்க என்னென்ன சஃபரிங்ஸ் அனுபவிக்கிறாங்க, ஓகேவா. ஸோ அது ரிலேட்டடா தான் இந்த ஒர்க் வந்துட்டு இருக்கும், இன்டர்பிரிட்டர் ஆஃப் மேலடிஸ், ஓகே. அண்ட் தென் A House for Mr. Biswas. ஸோ ரொம்ப ஃபேமஸான ஒரு ஒர்க், விஎஸ் நேபாளோடது. 1961ல பப்ளிஷ் ஆயிருக்குது. அண்ட் இதை யாருக்கு டெடிகேட் பண்ணியிருக்காருன்னா, அவரோட ஃபாதருக்கு அவர் டெடிகேட் பண்ணியிருப்பாரு, சரியா. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். அண்ட் செட்டிங் பாருங்க, ட்ரினிடட் தான் செட்டிங். அண்ட் இதுல வந்து நம்ம பாக்குற ப்ரொட்டகனிஸ்ட் வந்துட்டு மிஸ்டர் மோகன் பிஸ்வாஸ் அப்படிங்கிறவர், ஓகேவா. ஸோ இவர் பிறந்ததுல இருந்து ரொம்ப அன்லக்கியாவே ஃபீல் பண்ணுவாரு. அவருக்கு வந்து 6 fingers இருக்கும். அண்ட் சீக்கிரமே அவரோட ஃபாதர் இறந்துருவாரு. ஸோ இப்படி நடக்கிற ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸும் அவருக்கு வந்துட்டு அன்லக்கியா அவரை ஃபீல் பண்ண வைக்கும். அண்ட் ஒரு ஸ்டேஜுக்கு மேல மேரேஜ் டைம் வரும்போது அவர் வந்து ஷாமா அப்படிங்கிற ஒரு கேர்ளை மேரேஜ் பண்ணுவாரு. அவங்க யாருன்னா மிஸ்ஸஸ் துளசி, அவங்களோட டாட்டர் தான் ஷாமா. அந்த துளசிக்கு பாத்தீங்கன்னா 14 டாட்டர்ஸ் இருப்பாங்க. அண்ட் அது மாதிரி 14 சன்-இன்-லா இருப்பாங்க. எல்லாருமே இந்த வீட்டோட மாப்பிள்ள மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த குரூப்ல இந்த மோகன் பிஸ்வாஸையும் அந்த அம்மா சேர்த்துக்கும், சரியா. ஷாமாவோட ஹஸ்பண்டா இது பண்ணிப்பாங்க. அண்ட் ரொம்ப டாமினேட் பண்ணுவாங்க அந்த துளசி, ஓகேவா. ஸோ இவனால அந்த இதுல இருக்கவே முடியாது. எப்படா நம்ம வெளியே போவோம், நமக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஹவுஸ் இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்ட்டு அவன் வந்து ஃபீல் பண்ணுவான், சரியா. ஸோ நம்ம ஒய்ஃப், நம்மளோட குழந்தைங்க அப்படின்ற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஹி யூஸ் டு ஃபீல். அண்ட் அதுதான் இந்த டைட்டில் இருந்து வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். டைட்டில் இருந்தே நம்ம புரிஞ்சுக்கணும், ஹவுஸ் ஃபார் மிஸ்டர் பிஸ்வாஸ், ஓகேவா. அண்ட் ஓப்பனிங் லைன் பாருங்க. 10 weeks before he died, Mr. Mohan Biswas, a journalist of Sikkim Street, St. James, Port of Spain, was sacked, ஓகேவா. ஸோ இப்படிதான் இந்த ஸ்டோரி வந்துட்டு ஓப்பன் ஆகுது. ஸோ நான் டீட்டெயில்டு சம்மரி வந்து சொல்லலை, ஜஸ்ட் இதுல என்ன கதை அப்படிங்கிறத ரொம்ப ஷார்ட்டா தான் சொல்லியிருக்கேன், ஓகேவா. அண்ட் யாருக்கு டெடிகேஷன் அப்படிங்கிறத நோட் டவுன் பண்ணிக்கோங்க. அவரோட ஃபாதருக்கு இந்த நாவலை டெடிகேட் பண்ணியிருக்காரு, ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது இதுவும் ஒரு ஃபெமிலியரான நாவல், த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் பை அருந்ததி ராய். 1997ல பப்ளிஷ் ஆயிருக்கு. புக்கர் பிரைஸ் சேம் இயர்ல வின் பண்ணியிருக்கு. அண்ட் இதோட செட்டிங் வந்துட்டு கேரளால அயமனம். இதுல உள்ள கேரக்டர்ஸ் நேம் கொடுத்துருக்கிறேன். எஸ்தா, ரஹேல், அம்மு, வெலுத்தா, பேபி கொச்சமா, ஓகே.
அண்ட் ரொம்ப மேஜர் கேரக்டர்ஸ்னு பார்த்தோம்னா எஸ்தா அண்ட் ரஹேல். ஓகேவா? அண்ட் ஸோ இந்த நாவலோட ஸ்டோரியுமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ எம் ஸ்கிப்பிங் தட். இதோட எபிகிராஃப் பாருங்க. எபிகிராஃப் ஜான் பெர்கரோட 1972 நாவல் ஜி அப்படிங்கிற நாவல்ல இருந்து எபிகிராஃப் வந்துட்டு எடுத்திருக்காங்க. சரியா? ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஓப்பனிங் லைன் பாருங்க. மே இன் ஆமனம் இஸ் அ ஹாட் ப்ராடிங் மவுத், த டேஸ் ஆர் லாங் அண்ட் ஹியூமிட். ஓகேவா? ஸோ இப்படிதான் இந்த ஸ்டோரி வந்துட்டு ஓப்பன் ஆகுது. த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ், ரைட்? ஸோ பை அருந்ததி ராய். அருந்ததி ராயோட இன்னொரு நாவல் பார்த்தோம்ல கொஸ்டின்ஸ்ல, வாட் வாஸ் தட்? The Algebra of Infinite Justice. எஸ், த ஆல்ஜிப்ரா ஆஃப் இன்ஃபினிட் ஜஸ்டிஸ், அதுவும் அருந்ததி ராயோடது. அண்ட் இப்ப பாக்குறது த காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ். ஓகேவா? அண்ட் இவங்களோட அதர் ஒர்க்ஸை ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? வாக்கிங் வித் காம்ரேட்ஸ் யாரோடது? Arundhati Roy. Who wrote? Yes, correct. Arundhati Roy. Arundhati Royoட ஒர்க் தான் வாக்கிங் வித் காம்ரேட்ஸ். ஓகே. வேஸ் ஆஃப் சீயிங் யாரோட ஒர்க்? வேஸ் ஆஃப் சீயிங் Virgin. இல்லையே. கரெக்ட். ஜான் பர்கர். வெரி குட், வெரி குட். ஜான் பெர்கரோட ஒர்க் தான் வந்துட்டு வேஸ் ஆஃப் சீயிங். ஓகேவா? ஸோ நான் இங்க எபிகிராஃப் கொடுத்துருக்கனால ஜஸ்ட் ரீகால் தட். ஸோ அவரோட ஜி அப்படிங்கிற நாவல்ல இருந்து காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ்க்கு எபிகிராஃப் எடுத்திருப்பாங்க. இவரோட இன்னொரு நாவல் தான் வேஸ் ஆஃப் சீயிங் அப்படிங்கிறது. ஓகேவா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு த இங்கிலீஷ் டீச்சர். ஸோ இது வந்துட்டு ஆர்கே நாராயணோட ஒர்க். அவரோட ஒரு ஆட்டோபயோகிராபிக்கல் நாவல் 1945ல பப்ளிஷ் ஆயிருக்கு. இதை வந்துட்டு அவரோட ஒய்ஃப் ராஜம்க்கு அவர் டெடிகேட் பண்ணியிருக்காரு. இதுல யாரு இங்கிலீஷ் டீச்சர் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா கிருஷ்ணா. ஓகேவா? அண்ட் இந்த டைட்டில் கேரக்டர் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கிருஷ்ணா இங்கிலீஷ் டீச்சர் அண்ட் த இங்கிலீஷ் டீச்சர். அண்ட் ஒய்ஃப் வந்துட்டு சுசீலா, டாட்டர் வந்துட்டு லீலா. இதுல வந்து அந்த கிருஷ்ணாங்கிற அந்த இங்கிலீஷ் டீச்சரோட லைஃப் பத்தி தான் ஆர்கே நாராயண் பேசியிருப்பாரு. ஸோ ஹிஸ் குவெஸ்ட் ஃபார் இன்னர் பீஸ் அண்ட் செல்ஃப் டெவலப்மெண்ட். ஓகேவா? அவங்க ஒய்ஃப் இறந்ததுக்கு அப்புறமா அவர் வந்து எப்படி டெவலப் ஆகுறாரு, எப்படி பீஸ்ஃபுல்லா இருக்க ட்ரை பண்றாரு. ஸோ அதுதான் நம்ம இந்த ஒர்க்ல வந்துட்டு பார்ப்போம். சரியா? ஸோ ஆர்கே நாராயணோட எல்லா ஒர்க்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ பிகாஸ் ஆர்கே நாராயண், முல்க்ராஜ் அனந்த், அது மாதிரி ராஜாராவ், ஸோ இவங்க 3 பேரையுமே நம்ம 3 பில்லர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஹைலி இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் இவங்க 3 பேருமே. அண்ட் ஸோ ஆர்கே நாராயணோட ஃபிக்ஷனல் டவுன் என்னது? மால்குடி. சூப்பர். மால்குடி இஸ் த ஃபிக்ஷனல் டவுன் ஆஃப் ஆர்கே நாராயண். ஓகே. அண்ட் அவரோட ட்ரிலஜில வரக்கூடிய அந்த 3 நாவல்ஸ் சொல்லலாமா? Swami and his friends, Bachelor of Arts, the English. சூப்பர். சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், த பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் த இங்கிலீஷ் டீச்சர். ஓகேவா? சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு 1935ல வந்திருக்கும். அடுத்த இயரே பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் வந்திருக்கும். 1945ல வந்துட்டு த இங்கிலீஷ் டீச்சர் வந்திருக்கும். ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு 2 Leaves and a Bud பை முல்க்ராஜ் அனந்த். ஓகேவா? ஸோ இப்போ நான் எப்படி ஆர்கே நாராயண் சொன்னனோ அதே மாதிரி முல்க்ராஜ் அனந்த்லயுமே அவரோட நாவல்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ கூலி, அன்டச்சபிள், சரியா? ஸோ அவரோட ட்ரிலஜி, ஸோ எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ அன்டச்சபிள் பார்த்தீங்கன்னா 1935ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அண்ட் அதுல வரக்கூடிய அந்த ப்ரொட்டகனிஸ்ட் வந்துட்டு பாக்கா. அண்ட் கூலி வந்து த வெரி நெக்ஸ்ட் இயர் 1936ல பப்ளிஷ் ஆயிருக்கும். அதுல வர ப்ரொட்டகனிஸ்ட் வந்துட்டு முன்னு. அண்ட் அடுத்து நம்ம இப்ப பார்க்கக்கூடிய இந்த 2 Leaves and a Bud, ஸோ இது வந்துட்டு 1937ல வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. ஓகேவா? அண்ட் இதோட செட்டிங் பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல ஒரு வில்லேஜ் பக்கத்துல இருக்கக்கூடிய ஹோஷியார்பூர் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் தான் இந்த 2 Leaves and a Budோட செட்டிங். இதுல உள்ள ப்ரொட்டகனிஸ்ட் வந்துட்டு கங்கு. சரியா? அவர் ஒரு மிடில் ஏஜ் ஃபார்மர் அண்ட் அவரோட ஒய்ஃப் சஜானி அண்ட் அவங்க சில்ட்ரன் லீலா அண்ட் புத்து. ஓகேவா? அண்ட் ரெகி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு அந்த டீ பிளான்டேஷனோட மேனேஜர். அதாவது அந்த அசாம்ல தேயிலை தோட்டம் இருக்கும். ஓகேவா? ஸோ அங்க உள்ள அந்த தொழிலாளர்கள் ஒர்க்கர்ஸ் அவங்களுடைய
சிச்சுவேஷன், அவங்களோட கடினமான சூழ்நிலைகளை தான் இந்த நாவல் வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகேவா? ஸோ the story deals with the wretched plight of workers on the tea plantations of Assam. ஓகேவா? ஸோ அங்க அவங்களோட ஒர்க் என்னன்னா, அந்த தேயிலை தோட்டத்துல அவங்க ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா? they need to pluck 2 leaves and a bud a day in and day out. ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த நாவலோட டைட்டிலுமே 2 leaves and a bud அப்படின்ட்டு வச்சிருக்காரு. அண்ட் இதை ஃபிலிமாவும் அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஹிந்தில வந்துட்டு ராஹி அப்படிங்கிற ஃபிலிமா பண்ணியிருக்காங்க தேவ் ஆனந்த். அண்ட் இங்கிலீஷ்ல வந்து த வே ஃபாரர் அப்படிங்கிற ஃபிலிமா அடாப்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் வாட்ஸ் த நேம் ஆஃப் முல்க்ராஜ் அனந்த்ஸ் ட்ரிலஜி? Lalu trilogy. எஸ், வெரி குட். லாலு ட்ரிலஜி. ஓகேவா? ஸோ அதுல என்னெல்லாம் வரும் லாலு ட்ரிலஜில? The village The across village the across black the water. river. Across the black water, sword and Yes, very good. Okay. The village across the black waters, the sword and the sickle. So இது மூணுமே முல்க்ராஜ் அனந்தோட லாலு ட்ரிலஜில வரக்கூடியது. ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காந்தபுரா. ஸோ ராஜாராவோட ஒரு ஃபெமிலியர் நாவல். ராஜாராவோட அதர் ஒர்க்ஸ் நம்ம பார்க்கல, த கேட் அண்ட் ஷேக்ஸ்பியர் சொல்லலாம். அண்ட் அது மாதிரி த சர்பண்ட் அண்ட் தி ரோப். அண்ட் இப்போ பார்க்கக்கூடிய இந்த காந்தபுரா. ஓகேவா? ஸோ இது பப்ளிஷ் ஆன இயர் வந்துட்டு 1938. இது வந்துட்டு ஒரு சவுத் இந்தியன் வில்லேஜ். இது வந்து ஸ்தல புராணா அப்படின்ட்டு சொல்றோம். ஸோ அந்த நரேட்டிவ்ல, அந்த ஃபார்மேட்ல இது வந்துட்டு இருக்குது. அண்ட் இதுல காடஸ் வந்து யாரு, அந்த வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்ற காடஸ் யாரு அப்படின்ட்டு பார்த்தோம்னா கெஞ்சம்மா. அண்ட் அதுல உள்ள ப்ரொட்டகனிஸ்ட் வந்துட்டு மூர்த்தி, அப்புறம் ரங்கம்மா. ஓகேவா? ஸோ இவங்கெல்லாம் தான் கேரக்டர்ஸ். அண்ட் இதுல மேஜரா நம்ம நோட் டவுன் பண்ண வேண்டியது வந்து ராஜாராவோட டைம் பீரியட் இங்க கொடுத்துருக்கிறேன், 1908 to 2006. அண்ட் அவரு சாகித்ய அகாடமி அவார்ட் வாங்கின இயர் வந்து 1964. ஓகேவா? உங்களுக்கு வந்து செட் எக்ஸாம்ல இதுக்கு முன்னாடி உள்ளதுல நான் ரெஃபர் பண்ண வர இந்த அவார்ட்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க. நோபல் பிரைஸ் வாங்கினது, சாகித்ய அகாடமி. ஓகேவா? ஸோ இதையும் நம்ம மெமரைஸ் பண்ணி ஆகணும். ஸோ 1964ல ராஜாராவ் சாகித்ய அகாடமி வாங்கியிருக்காரு. எந்த ஒர்க்குக்காண்டி வாங்கியிருப்பாரு? The serpent and Serpent and the Rope. வெரி குட். தி சர்பண்ட் அண்ட் தி ரோப்காக சாகித்ய அகாடமி அவார்ட் வாங்கியிருப்பாரு. அது மாதிரி 1969ல பத்மபூஷன் வாங்கியிருப்பாரு. 2007ல பத்ம விபூஷன் வாங்கியிருப்பாரு. ஓகேவா? ஸோ இதெல்லாமே ஜஸ்ட் யூ கேன் ரீட். ஓகே, ஸோ ஃபார் பார்த்தவரை ஐ வில் ஆஸ்க் யூ ஃபியூ கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் நம்ம இந்தியன் போயட்ஸ்குள்ள போகலாம். ரைட்? ஓகே. ஸோ கொஸ்டின்ஸ் கேட்குறேன், 1 minute. ஓகே. கலிம்பாங், யுனைடெட் ஸ்டேட்ஸ் எந்த நாவலோட செட்டிங்? கிரண் தேசாயோட நாவல். the inheritance lost. எஸ், வெரி குட். த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் லாஸ். ஓகே, ஸோ அதோட செட்டிங் தான் கலிம்பாங் அண்ட் த யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஓகே. அண்ட் 1989ல யாரு சாகித்ய அகாடமி அவார்ட் வின் பண்ணியிருப்பாங்க? அமிதவ் கோஷ். வெரி குட். ஷேடோ லைன்ஸ்க்காக அமிதவ் கோஷ் வாங்கியிருப்பாரு. அண்ட் அவரோட ட்ரிலஜி என்னன்னு பார்த்தோம். Ibis trilogy. எஸ், வெரி குட். இபிஸ் ட்ரிலஜி. அண்ட் அதுல வரக்கூடிய அந்த 3 ட்ரிலஜிஸ் என்னலாம்? sea of poppies, flood of river, river of smoke. Yes, very good. Sea of poppies, flood of fire, and river of smoke. Okay. And ஷேடோ லைன்ஸ் வந்துட்டு 2 பார்ட்ஸா டிவைட் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அந்த டிவிஷன் என்னலாம்? Going away, coming home. எஸ், சூப்பர். கோயிங் அவே அண்ட் கம்மிங் ஹோம். ஓகேவா? ரைட். அண்ட் ஹூ ரோட் த ஒர்க் ஒய்ஃப்? Bharati Mukherjee. Bharati.
Yes, Bharati Mukherjee. And who is the protagonist in the novel Wife? Dimple Das. என்ன ஆன்சர் சொன்னீங்க? சாரி கேட்கல. Dimple Das Gupta. Very good, very good. Dimple Das Gupta. So she is the protagonist. And then, who has won the Booker Prize in 1981? Salman Rushdie. Salman. Very good, Salman Rushdie. And for which work he won that award? Midnight Children. Very good, Midnight Children. Okay. And the White Tiger யாரோடது? Aravind Adiga. அரவிந்த் அடிகா. Very good, super, Aravind Adiga. Okay. And who wrote Interpreter of Maladies? Jhumpa Lahiri. Very good, Jhumpa Lahiri. Correct. ஸோ அவங்களோட ஃபர்ஸ்ட் நாவல் வந்துட்டு நேம் சேக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அண்ட் ஹவு மெனி ஷார்ட் ஸ்டோரிஸ் ஆர் தேர் இன் இன்டர்பிரிட்டர் ஆஃப் மேலடிஸ்? 9. 1999. யா, வெரி குட். 9 ஷார்ட் ஸ்டோரிஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ கலெக்ஷன் ஆஃப் 9 ஷார்ட் ஸ்டோரிஸ் தான் இன்டர்பிரிட்டர் ஆஃப் மேலடிஸ். ஓகே. அண்ட் ஹவுஸ் ஃபார் மிஸ்டர் பிஸ்வாஸ் யாரோட நாவல்? V.S. Naipaul. Yes, very good. V.S. Naipaul. Yes, V.S. Naipaul. And an area of darkness. இது யாரோட ஒர்க்? V.S. Naipaul. Very good. Okay. Yes, V.S. Naipaulோடது தான் an area of darkness. ஓகேவா? ஸோ அது மாதிரி ஹவுஸ் ஃபார் மிஸ்டர் பிஸ்வாஸ் பார்க்குறோம். அண்ட் தென் இன் எ ஃப்ரீ ஸ்டேட் அப்படிங்கிற ஒர்க்கும் இவர் எழுதியிருப்பாரு. அண்ட் அந்த ஒர்க்குக்காக இவர் எந்த இயர்ல புக்கர் பிரைஸ் வின் பண்ணியிருப்பாரு? 1971. எஸ், கரெக்ட். 1971ல புக்கர் பிரைஸ் வின் பண்ணியிருப்பாரு ஃபார் இன் எ ஃப்ரீ ஸ்டேட். அண்ட் 2001ல நோபல் பிரைஸ் வின் பண்ணியிருப்பாரு. ஓகே. நோபல் பிரைஸ் எந்த இயர்ல இருந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க? 1901. 1907. 1901. எஸ், சூப்பர். 1901ல இருந்து நோபல் பிரைஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அண்ட் ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் டு வின் த நோபல் பிரைஸ்? Tagore. R.K. Narayan. தாமஸ் ஆல்வா. டாகூர். நோ, டாகூர். ஓகேவா? ரவீந்திரநாத் டாகூர். ஓகேவா? ஸோ அவர் தான் வந்துட்டு 1913ல நோபல் பிரைஸ் வின் பண்ணியிருப்பாரு. ஓகேவா? ஆர்கே நாராயண் வந்து நம்ம எதுக்கு பார்த்தோம் அப்படின்னா சாகித்ய அகாடமி அவார்டுக்கு பார்த்தோம். சரியா? 1960ல ஃபர்ஸ்ட் சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கினது வந்துட்டு ஆர்கே நாராயண். ஓகே. அண்ட் ஹவுஸ் ஃபார் மிஸ்டர் பிஸ்வாஸை யாருக்கு டெடிகேட் பண்ணியிருப்பாரு V.S. Naipaul? Father. Yes, my father. எஸ், அவரோட அப்பாக்கு டெடிகேட் பண்ணியிருப்பாரு. அண்ட் ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் வாக்கிங் வித் காம்ரேட்ஸ்? Arundhati Roy. அருந்ததி ராய். அண்ட் ஜான் பெர்கரோட எந்த நாவல்ல இருந்து காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸ்க்கு எபிகிராஃப் எடுத்திருப்பாங்க? ஜி. எஸ், வெரி குட். ஜி அப்படிங்கிற நாவல்ல இருந்து எபிகிராஃப் எடுத்திருப்பாங்க. ஹூ ரோட் ஆர்ட் ஆஃப் சீயிங்? தி ஆர்ட் ஆஃப் சீயிங். வேஸ் ஆஃப் சீயிங் பெர்கர்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ ஆர்ட் ஆஃப் சீயிங் யாரோட ஒர்க்? ஆல்டஸ் ஹக்ஸ்லி. சூப்பர். ஆல்டஸ் ஹக்ஸ்லேயோட ஒர்க் தான் த ஆர்ட் ஆஃப் சீயிங். ஓகேவா? ஸோ இது இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் ரீகால் தட். ஆல்டஸ் ஹக்ஸ்லேயோடது ஆர்ட் ஆஃப் சீயிங், ஜான் பெர்கரோடது த வேஸ் ஆஃப் சீயிங், அண்ட் இப்போ பார்த்த ஒர்க் வந்துட்டு ஜி, நாவல் ஜி. ஓகேவா? அண்ட் ஆர்கே நாராயணோட ஆட்டோபயோகிராபிக்கல் நாவல் என்னது? English teacher. Very good. The English teacher. And who is that English teacher? Krishna. Protagonist. நாராயணனோட ஒய்ஃப் ராஜம். No. அந்த இங்கிலீஷ் டீச்சர் யாருன்னு கேட்டேன். அந்த protagonist நேம் கேட்டேன். கிருஷ்ணாவா? Krishna.
வெரி குட். ஓகே, ஸோ கிருஷ்ணா இஸ் தட் டைட்டில் கேரக்டர். அண்ட் யாருக்கு அந்த ஒர்க்கை டெடிகேட் பண்ணியிருப்பாரு ஆர்கே நாராயண்? ஒய்ஃப் Rajan. எஸ், வெரி குட். ராஜம்க்கு டெடிகேட் பண்ணியிருப்பாரு. ஓகே, அண்ட் கங்கு, சஜானி, லீலா இவங்கெல்லாம் எந்த நாவல்ல வரக்கூடிய கேரக்டர்ஸ்? Two leaves and a bud. எஸ், வெரி குட். 2 Leaves and a Bud by முல்க்ராஜ் ஆனந்த். ஓகே, அண்ட் காடஸ் கெஞ்சம்மா எதுல appear ஆவாங்க? Kantapura. God of Mother. எஸ், வெரி குட். காந்தபுரா பை ராஜாராவ். ராஜாராவ் எப்போ சாகித்ய அகாடமி அவார்ட் வின் பண்ணியிருப்பாரு? 1964. எஸ், வெரி குட். 1964. ஓகே, ஸோ இதுவரை நம்ம நாவல்ஸ் பார்த்துட்டோம். அண்ட் நவ் வி ஆர் கோயிங் டு சி போயட்ஸ். ஓகேவா? லெட் மீ ஷேர் மை ஸ்கிரீன். ஓகே, ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா எல்லாத்துக்கும்? Yes, ma'am. Visible. ஓகே, ஸோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஐ ஹாவ் கிவன் 8 போயம்ஸ். ஓகேவா? ஸோ இது எல்லாமே எல்லா பிஜி மற்ற எல்லா யூனிவர்சிட்டி சிலபஸ் எல்லாமே பார்த்தேன். அண்ட் அது மாதிரி டிஆர்பி சிலபஸ் இதெல்லாமே அனலைஸ் பண்ணி இந்த ஒர்க்ஸ் நான் எடுத்திருக்கேன். இதுதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ரிப்பீட்டடாகவும் இருந்திருக்கு இந்த சிலபஸ் பார்த்தாலுமே. அண்ட் ஸோ ஐ ஹாவ் டுக் திஸ். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து த டைகர் அண்ட் த டீர் பை ஸ்ரீ ஆரோபிண்டோ. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு 1930 பப்ளிஷ் ஆன ஒரு போயம். அண்ட் நமக்கு போயம்ல இருந்து எப்படி கேட்க சான்சஸ் இருக்கு செட் எக்ஸாம்லனா, அந்த போயம் லைன்ஸ் கொடுத்துட்டு இது எந்த போயம் அப்படின்னு கேட்க சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ நான் ஓப்பனிங் லைன் அண்ட் எண்டிங் லைன் எல்லா போயம்ஸ்க்குமே நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ அதை வந்து ரீட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இந்த போயம் பொறுத்தளவுல Aurobindo வந்து he explores the beauty and the cruelty of nature in this poem. சரியா? இதுல வந்துட்டு the predator and the prey relationship. predator அப்படிங்கிறது யாரை சொல்றாங்கன்னா the tiger. ஓகேவா? prey அப்படிங்கிறது டீரை சொல்றாங்க. ஸோ இந்த ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை தான் சொல்றாங்க. அண்ட் இது எதை ரெஃப்ளெக்ட் பண்ணுது இந்த போயம் அப்படின்னா த ஃபால் ஆஃப் த மைட்டி அண்ட் சர்வைவல் ஆஃப் த வீக். ஸோ இந்த இடத்துல அவங்க மைட்டி அப்படின்னு சொல்றது வந்துட்டு டைகரை தான் சொல்றாங்க. ஸோ டைகர் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அனிமல். ஸோ அது வந்து டீரை வந்துட்டு ஹண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ டீர் வந்துட்டு ரொம்ப வீக்கான ஒரு அனிமல். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த போயம்ல அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போதே எப்படி ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னா பிரில்லியன்ட் crouching, slouching, what crept through the green heart of the forest. ஸோ இந்த மாதிரியான ஒரு டிஸ்கிரிப்ஷனோட ஸ்டார்ட் பண்றாரு. இந்த இடத்துல யார் அவர் டிஸ்கிரைப் பண்றாருன்னா த மைட்டின்னு சொல்றாருல்ல டைகர், அந்த டைகரோட டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்றாரு. ஓகேவா? ஸோ ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான டைகர் இருக்குது. அண்ட் இன்னொரு பக்கம் ஒரு அழகான டீர் வந்து ஒரு பாண்ட்ல தண்ணி குடிச்சிட்டு இருக்கு. இந்த டைகர் வந்துட்டு அந்த டீரை வந்து ஹண்ட் பண்ணுது. சரியா? ஸோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த போயம்ல அவர் நமக்கு டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய விஷயங்கள். அதுக்கு அடுத்து இத போய் முடிக்கும் போது அவர் எப்படி முடிக்கிறாரு அப்படின்னா என்னதான் ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனா இருந்தாலும் அவங்க வந்து நான் தான் உலகத்திலேயே ஸ்ட்ராங்கு, நான் தான் எல்லாமே அப்படிங்கிற அந்த ஒரு ஆட்டிடியூடோட அவங்க இருந்தா டெஃபினெட்லி தே வில் நாட் எக்ஸிஸ்ட். ஓகேவா? ஸோ அந்த பாயிண்ட்டை தான் ஸ்ரீ ஆரோபிண்டோ இதுல சொல்ல வர்றாரு. ஸோ அதான் எண்டிங் லைன் பாருங்க. The mighty perish in their might, the slain survive the slayer. ஓகேவா? ஸோ ஸ்ட்ராங்கா இருக்கிறவன் அவனோட ஸ்ட்ரென்த்தை வச்சு மட்டுமே அடுத்தவங்களை அடிமையாக்கி அடுத்தவங்களை டெஸ்ட்ராய் பண்ணிட்டு வாழணும் அப்படின்ட்டு தே ஷுட் நாட் ட்ரை. ஓகேவா? ஸோ அப்படி அவங்க ஒருவேளை அந்த ஆட்டிடியூடோட இருந்தாங்க அப்படின்னா ஒரு நாள் அவங்க வந்து இல்லாமலே போயிடுவாங்க, சீக்கிரம் அழிஞ்சு போயிடுவாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் இந்த டைகர் அண்ட் த டீர்ல அவரு ஆரோபிண்டோ வந்து டைகரையும் டீரையும் வச்சு நமக்கு சொல்லக்கூடிய ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்கு. ஓகேவா? அண்ட் இது பப்ளிஷ் ஆன இயர் பார்த்துக்கோங்க, 1930 பப்ளிஷ் ஆயிருக்குது இந்த போயம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் போயம் த ரோஸ் ஆஃப் காட். ஸோ இது வந்துட்டு இவரோட ஒரு ஸ்பிரிச்சுவல் போயம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து 5 ஸ்டான்சஸ் இந்த போம்ல இருக்கு.
எல்லா போமோட ஸ்டார்டிங்லயுமே ரோஸ் ஆஃப் காட் அப்படின்ட்டு தான் இது வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது, சரியா? அண்ட் இந்த ரோஸ் அப்படிங்கறது அவர் எதை மீன் பண்றாரு அப்படின்னா, நம்ம காட நோக்கி போகக்கூடிய நம்மளோட டிசையரா இருக்கலாம், பேஷனா இருக்கலாம். ஸோ அதை தான் அவர் வந்துட்டு ரோஸ் அப்படின்ட்டு டிஸ்கிரைப் பண்றாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த போயம்ல இந்த உலகத்துல உள்ள எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு எல்லாரோட நன்மைக்காகவும் அவர் ப்ரே பண்ற மாதிரி தான் இந்த போயம் வந்து அமைஞ்சிருக்கு, ஓகேவா? சோ அதோட ஓப்பனிங் லைன் பாருங்க. ரோஸ் ஆஃப் காட் வெர்மிலியான் ஸ்டெயின் ஆன் த சஃபயர்ஸ் ஆஃப் ஹெவன், ரோஸ் ஆஃப் பிளிஸ் ஃபயர் ஸ்வீட் செவன் டிங்ட் வித் எக்ஸ்டசி செவன். ஸோ 7 ஸ்வரங்கள், ஸோ அதான் 7 டிங்ட் வித் அப்படின்னு கொடுத்துருக்காரு. ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான வேர்ல்டு இது, பியூட்டிஃபுல்லான மக்கள் எல்லாருமே. ஸோ எல்லாருமே வந்து இந்த உலகத்துல நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ரேயராகவே தான் இவரோட ஒவ்வொரு ஸ்டாண்டாஸுமே இருக்கு. அண்ட் அதோட எண்டிங் லைன் பார்த்தோம்னா, மேக் எர்த் த ஹோம் ஆஃப் த ஒண்டர்ஃபுல் அண்ட் லைஃப் பியாட்டிடியூட்ஸ் கிஸ். ஸோ பியாட்டிடியூட் மீன்ஸ் பியூட்டி பிளஸ் ஆட்டிடியூட், ஓகேவா? ஸோ இந்த ஏர்த்தை வந்து வாழ்றதுக்கான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒண்டர்ஃபுல்லான பிளேஸா நீங்க கொடுக்கணும் அப்படின்னு காட் கிட்ட அவர் வந்துட்டு எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணி வைக்கிறாரு, ஒரு ப்ரேயர் வைக்கிறாரு. ஸோ தட் இஸ் வாட் ரோஸ் ஆஃப் காட், ஓகேவா? ஸோ இந்த 2 போயம் கிளியரா ஸ்ரீ அரோபிந்தோடது? Am I audible? எஸ், ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஒரு ஃபேமஸான போயம், த லோட்டஸ் பை டோருடட், ஓகேவா? ஸோ அவங்களோட கலெக்ஷன் ஏன்ஷியன் பேலட்ஸ் அண்ட் லெஜெண்ட்ஸ் ஆஃப் ஹிந்துஸ்தான். ஸோ இதுல அப்பியர் ஆன போயம் தான் த லோட்டஸ் அப்படிங்கிறது. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நான் பார்த்த எல்லா சிலபஸ்லயும் இந்த போயம் இருந்தது, ஓகேவா? அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல டிஆர்பிக்குள்ளதா இருக்கட்டும் அல்லது பிஜி சிலபஸா இருக்கட்டும், எந்த யூனிவர்சிட்டி எடுத்தாலுமே இது டெஃபினட்டா இருந்தது. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் டோருடட் பத்தி பாத்தீங்கன்னா இவங்களோட ஒர்க்ஸுமே நமக்கு இம்பார்ட்டன்ட். ரீசன்ட் நெட் எக்ஸாம்ல கூட இது கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க, ஓகேவா? ஸோ அவங்களோட லோட்டஸ் அப்படிங்கிற போயம், அது மட்டும் இல்லாம ஆர் கேஷரினா ட்ரீ அப்படிங்கிற போயம், சீதா அப்படின்னு ஒரு போயம் எழுதியிருப்பாங்க. ஸோ இதெல்லாமே வெரி இம்பார்ட்டன்ட், ஓகேவா? அண்ட் ஸோ இப்போ பார்க்கக்கூடிய இந்த லோட்டஸ் பத்தி பார்த்தோம் அப்படின்னா, த போயம் அன்ஃபோல்ட்ஸ் லைக் அ ஃபேபிள் வேர் லவ் personified approaches Flora, the Roman goddess of flowers. ஸோ இந்த இடத்துல லவ் அப்படின்னு எதை பர்சானிஃபை பண்றாங்கன்னா, ஒரு கேர்ளை தான் பர்சானிஃபை பண்றாங்க, ஓகேவா? ஸோ அந்த கேர்ள் வந்துட்டு என்ன பண்றா அப்படின்னா, ஃப்ளோரா அப்படிங்கிற காடஸ் கிட்ட போய் கேட்கிறா. அந்த காடஸ் யாருன்னா ரோமன் காடஸ் ஆஃப் ஃபிளவர்ஸ், சரியா? ஸோ அவங்க கிட்ட என்ன கேட்குறா அப்படின்னா, வித் எ ரெக்வெஸ்ட் டு கிரியேட் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஃப்ளவர் இன் த வேர்ல்டு. ஸோ இந்த உலகத்திலேயே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃப்ளவரை நீங்க எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்குறா. ஸோ அப்போ நமக்கு தெரியும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃப்ளவர்னா என்னது. உங்களுக்கு எந்த ஃப்ளவர் பிடிக்கும்? ஜென்ரலா எல்லார்கிட்டயுமே கேட்குறேன், வாட்ஸ் யுவர் ஃபேவரட் ஃப்ளவர்? ரோஸ். வேற எனி அதர் ஃப்ளவர்ஸ்? Lily. லில்லி, Jasmine. ஜாஸ்மின், லோட்டஸ். ரைட். ஸோ இப்படி லோட்டஸ், ஓகே. ஸோ இப்படி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட், ஒரு ஃப்ளவர் பிடிக்கும், ரைட்டா? பட் ஜென்ரலா ஃப்ளவர் அப்படின்னோடனே நமக்கு அதிகபட்சம் மைண்ட்ல வரக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா ரோஸ் தான், ஓகேவா? ஸோ அது வேலண்டைன்ஸ் டேவா இருக்கட்டும், எந்த டேவா இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போறது வந்துட்டு ரோஸ். அவர் நம்ம மைண்டுக்கு ஃப்ளவர்னோடனே ஃபர்ஸ்ட் வர்றது வந்துட்டு ரோஸ். ஸோ அந்த ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ரெட் கலர்ல இருக்கும். நிறைய டைப்ஸ் ஆஃப் ரோஸ் இருக்கு. பட் ரோஸ்னோடனே நமக்கு மைண்ட்ல வந்துட்டு அந்த ஒரு டார்க் ரெட் ரோஸ் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஸோ அது ஒரு பியூட்டிஃபுல் ஃப்ளவர். அதே மாதிரி லில்லி, ஓகேவா? ஸோ லில்லி வந்துட்டு ஒயிட் கலர்ல இருக்கும். ஸோ இந்த லைன்ஸ் பாருங்க. ஸோ ஐ ரீட் ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் லைன் பாருங்க. லவ் கேம் டு ஃப்ளோரா ஆஸ்கிங் ஃபார் அ ஃப்ளவர் தட் வுட் ஆஃப் ஃப்ளவர்ஸ் பி அன்டிஸ்பியூட்டட் குயின். ஸோ எல்லா ஃப்ளவர்ஸுக்கும் குயினா இருக்க மாதிரி ஒரு அழகான ஃப்ளவர் எனக்கு வேணும் அப்படின்னு அவங்க போய் கேட்குறாங்க, ஓகேவா? அண்ட் அதோட எண்டிங் லைன் பார்த்தோம் அப்படின்னா, and Flora gave the lotus rose red dyed and lily white the queenliest flower that blows. ஸோ ரோஸ்ல இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர், அதே மாதிரி லில்லியில இருக்கக்கூடிய ஒயிட் கலர். ஸோ இது ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு அழகான ஃப்ளவரை கொடுக்குறாங்க. அண்ட் that flower is the lotus, ஓகேவா? ஸோ எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல இந்த போயம்.
ஸோ இப்படிதான் இந்த போயம் வந்துட்டு எண்ட் ஆகுது. ஸோ அந்த ரோஸ் அண்ட் லில்லி மிக்ஸ்டு ஃபிளாரா தான் லோட்டஸை அவங்க கொடுக்குறாங்க. த குயின்லியஸ்ட் ஃபிளார் தட் ப்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட் வந்து இது எண்ட் பண்றாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு த லோட்டஸ் போயம். ஓகேவா? அண்ட் கலெக்ஷன் நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்ஷியன்ட் பேலட்ஸ் அண்ட் லெஜெண்ட்ஸ் ஆஃப் ஹிந்துஸ்தான். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் போயம் பார்த்துடலாம். ஆர் கேஷரினா ட்ரீ. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு அவங்களோட சைல்ட்ஹுட் மெமரிஸை ரீகால் பண்ற வகையில இருக்கு. திஸ் ரெஃப்ளெக்ட்ஸ் தட்ஸ் லாங்கிங் ஃபார் ஹர் சைல்ட்ஹுட் ஹோம் அண்ட் த மெமரிஸ் அசோசியேட்டட் வித் த பிலவர்ட் கேஷரினா ட்ரீ. ஸோ அவங்க வீட்டில் ஒரு பெரிய கேஷரினா ட்ரீ இருந்திருக்கு. ஸோ இதுல அது அவ்வளோ அழகா அவங்க ஒவ்வொரு லைன்ஸ்லயுமே டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, லைக் எ ஹியூஜ் பைத்தான் winding round and round the rugged trunk indented deep with scars. ஓகேவா? ஸோ பைத்தான் மீன்ஸ் ஸ்னேக். ஸோ ஒரு பெரிய ஸ்னேக் வந்துட்டு அந்த கேஷரினா ட்ரீல அப்படி சுத்தி இருந்தா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி அதை வந்து அதோட பிகினிங்ல இருந்தே அவங்க டிஸ்கிரைப் பண்ணிட்டு வராங்க. ஓகே. அண்ட் அந்த அதை சுத்தி அந்த கொடி இருக்கும் இல்லையா, அந்த கொடியை தான் வந்து அவங்க பைத்தானோட கம்பேர் பண்றாங்க. அண்ட் அதோட எண்டிங் லைன் பார்த்தோம்னா, தட் வுட் தை பியூட்டி ஃபெயின் ஓ ஃபெயின் ரிஹர்ஸ் மே லவ் டிஃபெண்ட் தி ஃப்ரம் ஆப்லிவியான்ஸ் கர்ஸ். ஸோ இப்படிதான் இந்த போயம் வந்துட்டு எண்ட் ஆகுது. இதுல அவங்களோட சிஸ்டர் கூட அவங்க ஸ்பெண்ட் பண்ண டைம், அவங்களோட சிஸ்டர் வந்துட்டு ஆருடட். ஓகேவா? அவங்க கூட அவங்க ஸ்பெண்ட் பண்ண டைம் அது எல்லாமே டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அவங்க அதுக்காக ரொம்ப ஏங்குற மாதிரி இருக்கும். நமக்கு அந்த சைல்ட்ஹுட் மெமரிஸ் திருப்பி அந்த சைல்ட்ஹுட் ஹோம் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஆர் கேஷரினா ட்ரீ வந்துட்டு இருக்கும். ஸோ ரெண்டுமே வெரி இம்பார்ட்டன்ட் போயம். த லோட்டஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி, ஆர் கேஷரினா ட்ரீ. ஸோ ரெண்டுமே வந்துட்டு வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் so next we are going to see an introduction by Kamala Das. ஓகேவா? கமலா தாஸோட ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா சம்மர் இன் கல்கட்டா 1965ல பப்ளிஷ் ஆயிருக்குது. அண்ட் இந்த போயம் பொறுத்தளவுல அண்ட் இன்ட்ரோடக்ஷன் பொறுத்தளவுல ஒரு ஃபெமினிஸ்ட் மோட்ல இதை எழுதியிருப்பாங்க. ஓகேவா? என்னன்னா உமனோட ஃப்ரீ சாய்ஸ் பத்தி. ஸோ அவங்களுக்கு வேண்டியதை அவங்க வந்து செலக்ட் பண்ணிக்கிறதுக்கான அந்த ஃப்ரீடம், அது எதுவா வேணாலும் இருக்கலாம். எஜுகேஷனா இருக்கலாம், மேரேஜா இருக்கலாம். ஸோ எல்லா விஷயங்களுமே இருக்கு. நம்ம பிறந்ததுல இருந்து தில்லார் டெத் வேற யாரோ ஒருத்தவங்க நமக்கான டெசிஷன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இல்லாம அவங்களுக்கான ஃப்ரீடம், அவங்களுக்கு தேவையானதை தே ஷுட் சூஸ். ஓகேவா? ஸோ அதை பத்தி இதுல மெயினா பேசியிருப்பாங்க. அதுலயும் பர்டிகுலரா எதை பத்தி சொல்றாங்கன்னா, ஸ்பெஷல் எம்பசிஸ் ஆன் மேரேஜ். ஸோ மேரேஜ்னு வரும்போது அதுக்கான டெசிஷனை அவங்க தான் எடுக்கணும். ஓகேவா? அதை பத்தி தான் குறிப்பா இதுல கமலாதாஸ் வந்துட்டு பேசியிருக்காங்க. அண்ட் கமலாதாஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஹர் பென் நேம் வாஸ் மாதவி குட்டி, அவங்களோட மலையாளம் பென் நேம். அண்ட் அவங்க லேட்டரா முஸ்லிமா கன்வெர்ட் ஆகிறாங்க. அப்போ அவங்களோட நேம் வந்துட்டு கமலா சுரையா அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. சரியா? அண்ட் அவங்க வந்துட்டு போயட்ரிக்கு 1985ல சாகித்ய அகாடமி அவார்ட் வின் பண்ணியிருக்காங்க ஃபார் ஹர் கலெக்ஷன் கலெக்டட் போம்ஸ். சரியா? அண்ட் அதர் போயட்ரி கலெக்ஷன்ஸ் பார்க்கல, இப்போ நான் இங்க கொடுத்துருக்கிற சம்மர் இன் கல்கட்டா. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கலெக்ஷன். அண்ட் த டெசண்டன்ஸ், த ஓல்டு பிளே ஹவுஸ் அண்ட் அதர் போம்ஸ் இதெல்லாமே அவங்களோட கலெக்ஷன். நாவல் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஆல்பபெட் ஆஃப் லஸ்ட். அண்ட் ஷார்ட் ஸ்டோரிஸ்னு பார்க்கும்போது எ டால் ஃபார் த சைல்ட் ப்ராஸ்டிடியூட், பத்மாவதி த ஹேர்லாட். அண்ட் அவங்களோட ஆட்டோபயோகிராஃபி வந்து மை ஸ்டோரி. ஸோ கமலாதாஸ் பத்தி இவ்வளோ தெரிஞ்சா போதும். மேஜரா அவங்களோட இந்த ஒர்க்ஸ் தான். ஸோ இதை நான் இங்க இன்க்ளூட் பண்ணல, பட் ஆஃப்டர் த கிளாஸ் நீங்க அவங்களோட ஒர்க்ஸை ரீட் பண்ணி பாத்தீங்கன்னா தட்ஸ் இனஃப். ஓகே. அண்ட் இதுல ஓப்பனிங் லைன் பாருங்க. I don't know politics, but I know the names of those in power and can repeat them like. And ending line வந்து I have no joys that are not yours, no aches which are not yours, I too call myself I. ஓகேவா? ஒரு ஃபெமினிஸ்ட் டோன்ல தான் இந்த ஆன் இன்ட்ரோடக்ஷன் வந்துட்டு கமலாதாஸ் எழுதியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் போயம் பார்த்தோம்னா த ஓல்டு பிளே ஹவுஸ் பை கமலாதாஸ். அவங்களோட கலெக்ஷன் வந்து த ஓல்டு பிளே ஹவுஸ் அண்ட் அதர் போம்ஸ். ஓல்டு பிளே ஹவுஸ் அப்படின்ற டைட்டில்லையே போயமும் எழுதியிருக்காங்க. ஸோ இதுல அவங்க எதை பத்தி பேசுறாங்கன்னா, ஷி கிரிட்டிக்ஸ் த patriarchal nature of relationships and the loss of self within in a suffocating marriage. ஸோ ஒரு மேரேஜ் லைஃப்ல வந்துட்டு ரெண்டு பேரோட இண்டிவிஜுவாலிட்டியும் இம்பார்ட்டன்ட் அப்படிதானே? ஸோ அதுல ஒரு பொண்ணோட இண்டிவிஜுவாலிட்டி மட்டும் அந்த இடத்துல மிஸ் ஆச்சு அப்படின்னா தட்ஸ்
தட்ஸ் ராங். அது வந்து நல்லா இருக்காது. அது அது ஒரு ஹாப்பி லைஃபாவே இருக்காது. ஓகே. ஸோ அதை தான் அவங்க இந்த போயம்ல கம்ப்ளீட்டா சொல்லியிருப்பாங்க. அந்த ரிலேஷன்ஷிப் ஆனது எப்படி இருக்கணும் அண்ட் அவங்க ரெண்டு பேரோட செல்ஃப், ரெண்டு பேரோட இண்டிவிஜுவாலிட்டி அதுவுமே இதுல இம்பார்ட்டன்ட் அந்த மேரேஜ் லைஃப்ல. ஸோ அதையுமே ரொம்ப அழகா எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இவங்களோட எல்லா போயம்ஸ் மோஸ்ட்லி பார்த்தோம்னா ஒரு ஃபெமினிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். ரைட். ரொம்ப ஓப்பன் அப் பண்ணி பேசியிருப்பாங்க. ஃபீமேலோட டிசையர், ஓகேவா, ஸோ அவங்களோட ஆசைகள், ஸோ அதை பத்தி ஓப்பனா பேசியிருப்பாங்க. அண்ட் இந்த போயமோட ஓப்பனிங் லைன் பார்த்தோம்னா, யூ பிளான்ட் டு டேம் எ ஸ்வாலோ டு ஹோல்ட் ஹர் இன் த லாங் சம்மர் ஆஃப் யுவர் லவ் ஸோ தேட் ஷீ உட் ஃபர்கெட். எண்டிங் லைன் வந்துட்டு அண்ட் எண்ட் எ பியோர் டோட்டல் ஃப்ரீடம் இட் மஸ்ட் வில் த மிரர்ஸ் டு ஷேட்டர் அண்ட் த கைண்ட் நைட் டு erase the water. ஸோ இந்த போயமை நீங்க ஃபுல்லா ஒரு 2-3 டைம்ஸ் நம்ம ரீட் பண்ணோம் அப்படின்னாலே ரியாலிட்டியில ஒரு மேரேஜ் லைஃப், ஒரு ஒரு மோசமான மேரேஜ் லைஃப்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இவங்க வந்து அப்படியே நமக்கு பிக்சரைஸ் பண்ணி காமிச்சிருக்க மாதிரி இருக்கும். சரியா? ஸோ தட் இஸ் வாட் ஓல்டு பிளே ஹவுஸ். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது ரிவர். ஓகேவா? ஸோ இதுவும் எல்லாருக்கும் ஃபெமிலியரான போயமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பை ஏகே ராமானுஜன். இவரோட அதர் ஒர்க்ஸ், அதர் போயம்ஸ்னு சிலபஸ்ல எல்லாம் இருந்தது எதுனா ஆபிச்சுரி அப்படின்ற போயம், செல்ஃப் போர்ட்ரேட் அப்படிங்கிற போயம், இது எல்லாமே சிலபஸ்ல இருந்தது. அதுல நான் ரிவர் இந்த பிபிடில செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு த ஸ்ட்ரைடர்ஸ் அப்படிங்கிற கலெக்ஷன்ல 1966ல பப்ளிஷ் ஆயிருக்குது. அண்ட் இதுல வந்து மதுரையில இருக்கக்கூடிய அந்த ரிவர், ஸோ அது அது வந்துட்டு எப்படி பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் ரெண்டையுமே நமக்கு நினைவுபடுத்துற மாதிரி இருக்கு அப்படிங்கறத பேசியிருப்பாரு. அண்ட் லைஃபோட ஜேர்னி பத்தி, ஓகேவா, ஸோ நான் கொடுத்துருக்கிறத யூ கேன் ரீட். அண்ட் இதுல மெயினா அந்த கவு நேம்ஸ் கொடுத்துருக்காரு, கோபி அண்ட் பிருந்தா. ஓகேவா? ஸோ இது இந்த மாதிரியான க்ளூஸ் வச்சு நீங்க இது எந்த போயம் அப்படின்னு கூட யூ கேன் கெஸ், ஒருவேளை லைன் கொடுத்து கேட்டாங்கன்னா. ஓகே. ஸோ ஓப்பனிங் லைன் பாருங்க, இன் மதுரை சிட்டி ஆஃப் டெம்பிள்ஸ் அண்ட் போயட்ஸ்னு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வெரி ஷார்ட் போயம் தான் இது. ஓகே. அண்ட் அதோட எண்டிங்ல இந்த கவோட டிஸ்கிரிப்ஷன் அதோட அவர் வந்து எண்ட் பண்ணியிருப்பாரு, எ ரிவர் போயம். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு கீதாஞ்சலி. ஓகேவா? நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாத ஒரு போயம்னா கீதாஞ்சலி தான். கீதாஞ்சலி வந்துட்டு ரவீந்திரநாத் தாகூரோட போயட்ரி கலெக்ஷன், பெங்காலில உள்ளது. ஸோ இதுக்கு தான் அவர் 1913ல நோபல் பிரைஸ் வின் பண்ணியிருப்பாரு. சாங் ஆஃப் ரிங்ஸ், இதை வந்து அப்படியே இங்கிலீஷ்ல சாங் ஆஃப் ரிங்ஸ்னு அவர் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு. சரியா? அண்ட் இந்த அவார்ட் வாங்கின ஃபர்ஸ்ட் நான் யூரோப்பியன் அண்ட் ஃபர்ஸ்ட் ஏஷியன் அண்ட் ஒன்லி இந்தியன் வந்துட்டு தாகூர் தான். அண்ட் இதோட சென்ட்ரல் தீம் பாத்தீங்கன்னா டிவோஷன். அண்ட் இதோட மோட்டோ வந்து ஐ ஆம் ஹியர் டு சிங் தி சாங்ஸ். ஓகேவா? இதுதான் இந்த கீதாஞ்சலியோட மோட்டோவா இருக்கு. நிறைய கலெக்ஷன்ஸ், சாரி, இந்த கலெக்ஷன்ல நிறைய போம்ஸ் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான லைன், முக்கியமான போயமோட ஸ்டார்டிங் லைன் தான் கொடுத்துருக்கிறேன். வேர் த மைண்ட் இஸ் வித்தவுட் ஃபியர் and the head is held high where knowledge is free. ஓகேவா? ஸோ இது வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் சிலபஸ்ல இதுக்கு முன்னாடி ஐ திங்க் 1 year or 2 year முன்னாடி இருந்தது. இப்போ இருக்குதா அப்படின்றது தெரியல. while I was teaching in college இது வந்து பார்ட் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருந்தது. ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ ஒரு மோட்டிவேஷனல் டோன்ல இந்த போம் வந்துட்டு இருக்கும். ஓகே, ஃப்ரம் கீதாஞ்சலி. அண்ட் தாகூரோட அதர் இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ்ன்னு பார்க்கல சாவித்ரி சொல்லலாம். சாவித்ரி an epic poem is very important. ஓகே. ஸோ அதே மாதிரி இப்ப பாக்குற இந்த கீதாஞ்சலி. ஓகேவா? அண்ட் ஸோ நெக்ஸ்ட், ஸோ ஃபைனலி we are at the end. So try to answer these questions. So first question, my story is autobiography of which writer? கமலாதாஸ். Very good. கமலாதாஸோட ஆட்டோபயோகிராஃபி தான் மை ஸ்டோரி. ஓகேவா? அவங்க வந்துட்டு மை கிராண்ட் மதர்ஸ் ஹவுஸ்னு எழுதியிருப்பாங்க, ஓல்டு பிளே ஹவுஸ் எழுதியிருக்கிறாங்க. இதெல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அந்த மாதிரி an இன்ட்ரோடக்ஷன். ஓகேவா? இதெல்லாம் கமலாதாஸோட போம்ஸ். அண்ட் அடுத்து, who is the author of the essay is there an Indian way of thinking? என்ன ஆன்சர் சொன்னீங்க? இல்லையே, ஆரோபிந்தோ இல்ல. ரிவர் போயம் எழுதியிருப்பாருன்னு பார்த்தோம்ல. ஆர் கே நாராயணன். ஏகே ராமானுஜம். ராமானுஜம்.
A.K. ராமானுஜன். ஓகேவா? ஸோ அவரோட எஸ்ஸே தான் இஸ் தேர் அன் இந்தியன் வே ஆஃப் திங்கிங். ஸோ இதுக்கு முந்தின ப்ரீவியஸ் இயர்ஸ்ல இது சிலபஸ்ல இருந்திருக்கு. So answer I have included. And a chef gleaned in French fields is the first poetry collection of which writer? Torudat. Yes. Very good, very good. Torudatோட first poetry collection தான் A chef gleaned in French fields. ஸோ அதே மாதிரி சீதாங்கிற poem, Our Cashier in a Tree, அப்புறம் Lotus, இதெல்லாமே அவங்களோட மேஜர் ஒர்க்ஸ். And who is the author of Savitri, a legend and a symbol, an epic poem? Aurobindo. அரபிந்தோ. ஸ்ரீ அரபிந்தோ. ஓகேவா? நான் தாகூர்னு மாத்தி சொல்லிட்டேன், அப்ப ஐம் சாரி. சாவித்ரி வந்துட்டு ஆரோபிண்டோடது. ஸோ ஆரோபிண்டோ வந்துட்டு த லைஃப் டிவைன் அப்படின்ட்டு ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. அண்ட் அவரோட ஒர்க் பார்த்தோம்னா எல்லாமே பிலோசாபிக்கலா இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பாக்குறது ஹூ ஹாஸ் ரிட்டன் கீதாஞ்சலி? தாகூர். தாகூர். எஸ், ரவீந்திரநாத் தாகூர். ஓகேவா? வெரி குட். ஸோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா யூ மே ஆஸ்க். அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் ஆஃப் யுவர் எக்ஸாம். எல்லாருமே செட் எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. அண்ட் கொஸ்டின்ஸ் நல்லா ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. நம்மள கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கேட்கலாம். கொஸ்டின் வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் நம்ம வந்து கிளியரா படிச்சிருந்தோம்னா வி கேன் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஆல் தி பெஸ்ட் டு யூ ஆல். இனி ஏதாவது டவுட்ஸ் இருந்தா யூ கேன் ஆஸ்க். Okay, thank you all. Thank you very much. You can leave the meeting. Yes. மேம் ஒரு டவுட். கேளுங்க. பேப்பர் 1 இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல இருக்குமா? இங்கிலீஷ் மட்டும் தான் இருக்குமா மேம்? யூஸ்வலா நம்ம நெட் எக்ஸாம்ல வந்துட்டு இங்கிலீஷ், ஹிந்தி அந்த மாதிரி இருக்கும். நம்ம இங்கிலீஷ் சூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கிலீஷ்ல தான் இருக்கும். இது வந்து செட் எக்ஸாம் வந்துட்டு எப்படி இருக்கும்னு தெரியல. பட் அவங்க சொல்லியிருக்கிறது ரெண்டுமே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஒருவேளை உங்களுக்கு அதுல ஸ்கிரீன்ல ஆப்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா, அதாவது இங்கிலீஷ் ஆர் தமிழ் அப்படிங்கிற ஆப்ஷன் உங்களுக்கு கேட்டாங்கன்னா உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரெண்டுமே கொடுத்தா வெல் அண்ட் குட். ஏன்னா நமக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல எல்லாம் எப்படின்னா ரெண்டுமே இருக்கும். இங்கிலீஷ்லயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும். இது வந்து இப்போ 2018 அப்புறம் இப்பதான் நடக்க போகுது. ஸோ எனக்கு வந்துட்டு எக்ஸாக்டா இப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் பார்க்கலாம். நீங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கிளியரா எக்ஸாம்க்கு முன்னாடி ரீட் பண்ணி பாத்தீங்கன்னா வில் கெட் அன் ஐடியா. தேங்க்ஸ் மேம். யா, ஓகே, தேங்க்யூ மேம். இந்த பிபிடி மட்டும் குரூப்ல ஷேர் பண்ணிருங்க மேம். நான் அந்த குரூப்ல இல்ல. உங்க குரூப்ல நான் தேவிகி மேம்க்கு ஷேர் பண்றேன். அவங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஆர் யூ கேன் ஆஸ்க் ஹர். தேங்க்யூ. ஓகே, ஃபைன். தேங்க்யூ ஆல். Thank you so much, ma'am. Yeah, thank you.